வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் மையகிளியும் சோம்பம் பத்திரகாளி நமக. மாய்ஜால் கிச்சன் சேனல் சார்பாக அனைவரைக்கும் நான் உங்கள் பத்திரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன். இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாறாத சோகம், தீராத வேதனை, மனக்கலக்கம். இது தீரணும் அப்படின்னா கர்மவினை காரணமாக வந்தது. சோகம் புத்திர சோகமாக கூட இருக்கலாம். சின்ன பிள்ளைங்க, குழந்தை சின்ன வயதில் இறந்து போனது, ஏதோ ஆக்சிடென்ட்லையோ எப்படி இறந்துக்கலாம். அது தாங்க முடியாத வேதனையாகவே இருந்துகிட்ருக்கோம். இதெல்லாம் நீக்கணும். பிரச்சனை, கவலை, அதுக்கு நோய், கடன் எப்படி வேணாலும் இருக்கலாம். வேறு உறவினர்கள் நம்ம கூட நல்லா பேசுகிறது திடீர்னு உறவு மறிச்சதுனால வந்ததாக இருக்கலாம். மன அமைதியை கொடுக்குவதற்கு நரசிம்மர் தியான சுலோகம் அதை தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப பெருசாக அது நீங்கள் சொல்கிறதுங்கிற கஷ்டம். அதனால் நான் இப்போ சொல்கிறத டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. டிஸ்கிரிப்ஷனில் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் கொடுக்குறதுக்கு. டவுன்லோட் பண்ணிவிட்டு காலையில் அதை போட்டு கேளுங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும்போது ஹெட்ஃபோனை மாட்டிட்டு அதை அப்படியே தொடர்ந்து 2-3 தடவை கேளுங்க. படிப்படியாக மனம் சாந்தி அடைந்தும் மனது நிம்மதி கிடைக்கும். சந்தோஷங்கிறது வேறு, நிம்மதிங்கிறது வேறு. சரி, பரவாயில்ல, ஏதோ நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு மன நிம்மதி. சந்தோஷம்னா நல்லா செழிப்போடு பண்ணுறது அது வேறு. ஓகே, நரசிம்மர் தியான சுலோகம் பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய மன நிம்மதியை கொடுக்கும். அந்தர்யாமி அப்படிம்பாங்க. நம்முடைய ஆத்மாவுக்குள்ள அந்தராத்மாவாக இருப்பவர் தான் மகாவிஷ்ணு பகவான். நரசிம்மர் தியான சுலோகத்துக்கு போகுமா, வீட்டில் விளக்கு பற்றிலாம் கொளுத்தி வச்சுட்டு இதை காலையில் ஒரு தடவை அப்படியே போடுங்க. அப்படியே வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் நீங்கள் ஆஃப் பண்ணிங்க. ஓம் மாணிக்யாத்ரி சமபிரபம் நிஜரஜா சந்திரஸ்த ரக்ஷோகணம் ஜாதுன்யஸ்தகராம் புஜம் திண்ணயனம் ரக்தோன்லசற்பூசணம் பாகுப்பியாம் திரித சங்கு சக்கரவணிசம் தம்ஸ்ராக்கிர வக்ரோன் ரசஜ்வாலா திக்வபுதகிரகேசநிஜயம் வந்தியும் நரசிம்மம் பிகம் முத்தியக்கோடி ரவி பிரபம் நரஹரிம் கோடீரகாலோஜலம் தம்சா பீமமிகில் லசநகமுகைர் தீர்க்கை ரதே கைர்புஜை நிப்பின்னாசுரநாதவக்னி சசபுரத் சூரியாத்ம நேத்திரத்ரயம் வித்யுத் புஞ்ச ஜடாக லாபபயதம் வந்தியம் பவந்தம் பஜே. ஓம். இதுதான் நரசிம்ம தியான ஸ்லோகம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாராவா, மொத்தம் ஒரு 16 பாரா இருக்கும். 4 நாள் உட்காந்து அப்படியே 4 பாராவா மனப்பாடம் பண்ணி கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகிடுச்சு. சரி, இதை நீங்கள் சொல்லிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு இந்த மனவேதனை, மனக்கலக்கம், துயரம், துன்பத்தில் இருப்பவர்களுக்கு படிப்படியாக அதெல்லாம் மாறி உங்களுக்கு ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? அதனால் இந்த நரசிம்மர் தியான சுலோகத்தை சொல்லி அல்லது கேட்டு வணங்கி நரசிம்மரை வணங்கி வாருங்க. தீபமேற்றி எல்லாம் நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நான் உங்கள் பத்திரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.